அரசியல் தலைவர்களே வேணான்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அட்மிட் பண்ணவே அவர் முதலமைச்சருங்கிறதுனால அவர் வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஆனால் காவேரியில் தான் அவரை பண்ணியிருக்கணும். அப்போ காவேரியில் பண்ணுற அளவுக்கு சாதாரண உடல்நல பிரச்சனை இருந்தால் காவேரியில் பண்ணியிருப்பாங்க. அவர் அப்பளவுக்கு போகிறாங்கனாலே கொஞ்சம் அதில் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் அர்த்தம். வெறும் தலை சுற்றல். நிகிதாவை கூப்பிட்டு நீ நகை வச்சிருந்தது உண்மையாக ஆதாரம் கொடுன்னு கேளு. காருக்குள்ளே நகை வச்சுருந்தியா ஆதாரம் கொடு, அதை விசாரி. அங்கே இருக்கும்போது நிகிதா காரில் வரும்போது எப்படி வந்தது, யார்கிட்ட பேசுனது, சுற்றி இருக்கக்கூடிய சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க, அதை கேளு. நிகிதாவையும் கூப்பிடல. இன்னும் மரத்தில் தொங்க விட்டான், இதில் அடித்து விட்டான், கம்பில் அடித்தான், இதில் அடித்தான்னு மண்டையில் மூளை இருக்கான்னு தெரியல இந்த சிபிஐக்காரங்க. இதாக்கு நீ ஒன்று விசாரிக்க சொன்னது இதா? அவங்களை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவங்க வீடியோவை மற்றவங்கள பார்க்க விடக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து பத்திரிகைக்காரனுக்கு பணம் கொடுக்கறது, ஆள் வச்சு அடிக்கிறது, இப்போ என்னடான்னா அவனை பார்க்க விடாமல் தடுக்கிறது, இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல். அரசியல் ஆடுகளத்தில் நமது அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். முதல் செய்தி, ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான செய்தி. எதற்காக அனுமதிக்கப்பட்டார் அப்பல்லோவில் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆஸ்பத்திரியே காவேரி தான். கருணாநிதி அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க. கடைசி வரை அவர் காவேரி மருத்துவமனையில் தான் இருந்தார். அவர்களுக்கு வலதுகரமாக இருந்த செந்தில் பாலாஜி உடல்நலம் இல்லாமல் நடித்தபோது காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார். காவேரி மருத்துவமனையில் அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருக்கிறது, 3 அடைப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. சொல்லி அங்கே தான் ஆப்ரேஷனே பண்ணினாங்க. அதனால் அவர்களுடைய குடும்ப ஆஸ்பத்திரி மாதிரி KN நேரு ஆஸ்பத்திரி, அதில் மற்ற டைரக்டர்ஸ், இயக்குநர்கள்லாம் இவங்க குடும்ப சம்மந்தப்பட்டவங்க. அதனால் எப்போவுமே அவங்க பிராண்டுனாலே காவேரி தான். அப்படி இருக்கும்போது ஏன் அப்பல்லோவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கொஞ்சம் நிலைமை சீரியஸாக மோசமாக இருந்தால் தான் அப்பல்லோவுக்கு போவாங்க. ஏன்னா காவேரியை விட அப்பல்லோவில் நிறைய வசதிகள் உண்டு. லேட்டஸ்ட்டு உலக தரத்தில் மருந்துகள்லாம் அங்கே உண்டு. ஆனால் அப்பல்லோவில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலே உங்களுக்கு உயிரே போயிடும். முதல்ல பார்த்திங்கன்னா அப்பல்லோ 1984 அப்பல்லோ அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பத்திரி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. நுங்கம்பாக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் சாதாரண ஆஸ்பத்திரியாக இருந்தது. அப்போ தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் அப்பல்லோவில் போய் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இன்னுமே நம்ம ரொம்ப பிரபலமாயிடலாம் ஆஸ்பத்திரி அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கில் ஆஸ்பத்திரி முன்னாடி தொண்டர்கள் குமிஞ்சிட்டாங்க. அப்போல்லாம் சுற்றி பெரிய பில்டிங் இல்லை, எல்லாம் அங்கேயே உட்காந்து அங்கேயே தூங்க ஆரம்பிச்சுட்டு அங்கேயே சாப்பாடு கடைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பல்லோ பார்த்தாங்க, இது என்ன பெரியதாகிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமெரிக்காவுக்கு கொண்டு போனோன்னு தான் அப்பல்லோ நிர்வாகம், அப்பா நல்ல வேலை, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லி பயந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பல்லோங்கிறது அப்போ தான் பிரபலமாகி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்போ கூட நான் ஒரு இதில் அப்போ எழுதியிருந்தேன், இதில் இருந்தேன் காவல்துறையில் அப்போ. ஆனால் ஒரு இதில் கட்டுரை எழுதும்போது சொல்லியிருந்தேன், சந்திரனுக்கு ஒரு அப்பல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு விண்கலம் போச்சு, ராக்கெட். அந்த ஃபஸ்ட்டு அப்பல்லோ 11 அப்படிங்கிறது போய் தான் சந்திரனை தொட்டு, அதில் இருந்து தான் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ் அப்படின்னு 3 விமானிகள் 3 விமானிகளும் சந்திரனில் இறங்கினாங்க. அப்போ முதலில் சந்திரனை தொட்டது அப்பல்லோ. அந்த சந்திரனை தொட்டதால் அந்த அப்பல்லோ எப்படி ஃபேமஸ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் என்பவர் போய் அட்மிட் ஆனதுனால இந்த அப்பல்லோ உலக புகழ் பெற்றது அப்படின்னு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தோம். அந்த அளவுக்கு 84 அவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைச்சது அப்பல்லோ. ஆனால் அதே அப்பல்லோ எப்போ இது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் போனால் அதே மாதிரி கூட்டம் வந்துச்சு, மிகப்பெரிய கூட்டம்.
வந்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வழக்கு, ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் சந்தேகம்னு வழக்கு, ஆறுமுகசாமியும் கமிஷன் அமைச்சோன்னா அவங்க பூரா அப்பல்லோ டாக்டர்களை பூரா விசாரணைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அப்பல்லோ பார்த்தாங்க, இந்த பெரிய அவங்கள அரசியல் தலைவர்கள் வந்தாலே நமக்கு தலைவலி. பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகும்போது ஒரு ஃப்ளோர் பூரா, ஒரு மாடி பூரா எடுத்துட்டாங்க. அந்த ஒரு இதில் வேறு யாருமே அட்மிட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டாங்க. சசிகலா பண்ணாங்க. இல்லை, அதுக்கு பதிலாக அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தால் அவங்க பழச்சிருப்பாங்க. இங்கே அவ்வளவு செலவு. அவங்க சசிகலா அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க சொந்தக்காரவங்கலேருந்து வரிசையாக ரூம், அவங்களுக்கு கேன்டீன் செலவே, சாப்பாடு செலவே அந்த 75-80 நாளில் 1 கோடிக்கு மேலே. ஆக அந்த மாதிரி கூத்தடித்தாங்க ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது. அப்போ அப்பல்லோ வெறுத்துட்டாங்க, வேணான்னமே அரசியல் தலைவர்களே வேணான்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அட்மிட் பண்ணவே அவர் முதலமைச்சருங்கிறதுனால அவர் வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஆனால் காவேரியில் தான் அவரை பண்ணியிருக்கணும். அப்போ காவேரியில் பண்ணுற அளவுக்கு சாதாரண உடல்நல பிரச்சனை இருந்தால் காவேரியில் பண்ணியிருப்பாங்க. அவர் அப்பளவுக்கு போகிறாங்கனால கொஞ்சம் அதில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். வெறும் தலை சுற்றல். அவங்க சொன்னதுபடி காலையில் வாக்கிங் போகிறாரு, தலை சுற்றுது, அவரை கண்டுக்கலை. அதுக்கப்புறமும் போய் அவர் மற்ற வேலைகளை பார்க்குறாரு. அதை உண்மையிலே பாராட்டணும். உடனே போய் படுத்துடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமா தலை சுற்றுது. அப்போ தான் அவர் ஏதோ சம்திங் இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே மறுபடியும் அப்பல்லோவில் அவள் நிச்சயம் என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்டரை கூப்பிட்டுருப்பாங்க. டாக்டர் செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு உடனே அப்பல்லோவுக்கு போங்கன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. சாதாரண விஷயமா இருந்தால் காவேரிக்கு போக சொல்லியிருப்பாங்க. இது இந்த தலை சுற்றல்ங்கிறது சாதாரண நாட்டு வைத்தியர்களுக்கு கூட தெரியும். வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு நோய். அது வெர்டிகோன்னா மூளைக்கு இரத்த ஓட்டம் சரியாக போகலைன்னா இந்த மாதிரி தலை சுற்றல் வரும். மூளைக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன் இதெல்லாம் போகலைன்னா இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது வரும். காது பிரச்சனைகள்னால கூட வரும். ஆனால் அப்பல்லோவுக்கு போயிருக்காங்கன்னா அதில் முக்கியமான பிரச்சனைகள் இருந்ததுனால தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. எப்படி இருந்தாலும் அவர் உடல்நலம் பெற்று சீக்கிரம் திரும்பி வீடு திரும்பி தன்னுடைய பணிகளை கவனிக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். நம்ம இறைவனை பிரார்த்திக்க முடியாது. காரணம் அவங்கெல்லாம் நாஸ்திகர்கள், இறைவனை நம்பாதவர்கள். அதனால் வாழ்த்தத்தான் முடியும், இறைவனை பிரார்த்திக்க முடியாது. அவர் சீக்கிரம் உடல்நலம் பெற்று தன்னுடைய பணிகளை தொடரும். கருத்து வேறுபாடுங்கிறது வேறு, கருத்து மோதல்ங்கிறது வேறு. ஆனால் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணமாகி வீடு திரும்பி தன்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அப்படிங்கிறது முதல் கருத்து. இங்கே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போயிருக்காரு. அவங்க மனைவி நானும் அவரும்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுருந்தாங்க சனிக்கிழமை. அது எந்த காரணங்களினாலோ அது தள்ளி வைக்கப்பட்டது. ஏன் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த புத்தகத்தை வெளியிட சுப்ரியான்னு சொல்லி சரத் பவார்னு மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸுக்கு தலைவர், அவர் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர். புத்தகத்தை அரசியலாக்க பார்த்தாங்க. சோனியா காந்திகிட்ட சொன்னாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் வரமாட்டேன்ட்டாங்கங்கிறது யாருக்கும் தெரியல. பிரியங்காட்ட சொன்னாங்க, அவங்களும் வரமாட்டேன்ட்டாங்க. ஆக ஒரு பெண்ணை வச்சு பண்ணணுமே அப்படிங்கிறத யோசித்தாங்க. என் பெண்ணுன்னா இப்போ இவங்க கனிமொழி பெண்ணு தானே, அவங்கள பேரே பல்லைய பத்திரிக்கையில் அவங்கள கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம்ல. அவங்க தான் வாழ்த்து எழுதெல்லாம் நல்லா இது பண்ணி, ஏன்னா அவங்களும் இப்படி புத்தகம் எழுதணும்னு தான் அவங்களுக்கும் ஒரு ஐடியா முதலே. அவங்களும் நானும் அவரும் எழுதலான்னு பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு ஒரு அவர், துர்கா ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு அவர், அதனால் அவரும் நானும்னு எழுதுனாங்க. பாவம் கனிமொழிக்கு எந்த அவருக்கு எழுதுறது? முதல் கல்யாணம் பண்ண அந்த அவரும் நானும்னு எழுத முடியுமா? அது எழுதுனா படுமோசமாக இருக்கும். அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். 89 நான் உங்கள் கல்யாணத்துக்கே போயிருந்தேன், கனிமொழி அவங்க கல்யாணத்துக்கே போயிருந்தேன். அவரை பற்றின விஷயங்கள் நிறையா தெரியும். அவர் இங்கே வச்சுருந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்க வச்சாங்க. ஆட்சியில் இவங்க இருந்தாங்க. அவரை பற்றின விஷயங்கள் எதையுமே ஒரு ஆட்சியில் இருந்தவர் ஒரு உளவுத்துறை வச்சு அவர் விசாரிங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். அவர் உடனே கல்யாணம் பண்ண உடனே பல பிரச்சனைகள் அவர் வெஸ்டர்ன் ஸ்டைல் கால் மேலே கால் போட்டு உட்காருவார். இப்போ அவர் சாமியாராக போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கால் மேலே கால் போட்டு உட்காருவார், சிகரெட்டு பற்ற வைப்பார், அதெல்லாம் சொன்னாங்க அவங்க. அதனால் அவங்க இது பண்ணி அவர் அதோட சாமியாராக போயிட்டார். அதனால் அந்த அவரும் நானும்னு எழுத முடியாது அவங்களால. அடுத்தது இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற அவரும் நானும்னு எழுதினீங்கன்னா அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டார்.
சிங்கப்பூரில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சுருக்காங்க. அவங்க இப்போ அதனால் அந்த அவரும் நானும்னு 2வது ஆளை எழுதுனாங்கன்னு வைங்க, அதில் பெரிய பல கதைகள்லாம் சொல்லணும். 2G கதையெல்லாம் அதில் தானே வரும். அதனால் அதையும் சொல்ல முடியலை. அப்புறம் இன்னொரு அவரும் நான் எழுதியிருக்கு, இந்த நாஞ்சில் சம்பத்துங்கிறவரு சொன்னார், கனி உனக்கு மணி எனக்குன்னு சொல்லி கருணாநிதியிட்ட பேரம் பேசினதாக அவர் சொல்லுவார். சொன்ன மாதிரி இன்னொரு அவர் இருப்பதான் நாஞ்சில் சம்பத்து சொன்னார். அவரும் நானும்னு அந்த அவரை பற்றி எழுதுனா நாடே சிரித்து போயிடும். இன்றைக்கி நாடே சிரித்து போயிருக்கு 2Gயில் என்னென்ன நடந்தது. அதனால தான் அவங்க இதை புத்தகம் இந்த அவரும் நானுமே விட்டுட்டாங்க. அதனால் துர்கா ஸ்டாலின் என்ன பண்ணாங்க, நம்ம அவரும் நானும் எழுதணும், முதல்ல ஒரு அவரும் நானும் எழுதி இப்போ ஒரு அவரும் நானும் எழுதுனா ரிலீஸ் பண்ண எவனும் வர மாட்டேங்கிறான். சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க புத்தகத்தை கொடுங்கன்னு இருக்காங்க. ஆளை வச்சு படித்து பார்த்துட்டு என்னையா புத்தகம் அது, இதை போய் எப்படியா நம்ம கையால் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வரலன்ட்டாங்க. பிரியங்காவுக்கும் அனுப்புனாங்க. அவங்க தமிழில் இருக்க ஒரு ஆளை வச்சு படிக்க சொன்னாங்க. படிக்க சொன்னால் அவன் சொல்லியிருக்கான் என்ன குப்பையாக இருக்குமானு என்னென்னமோ எழுதியிருக்காங்க அவரும் நானும். ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு அவங்க பிஏவே சொல்லிட்டார், அதில் போகாதீங்க. அவரும் போகலன்ட்டார். அப்புறம் தான் சுப்ரியாவை பிடிச்சாங்க. நான் இப்போ சொன்னேன்ல அவனுங்க சரத் பவார் பொண்ணு, அவங்க கொஞ்சம் படித்தவங்க, விவரமானவங்க, பார்லிமெண்ட்லலாம் நல்லா பேசுகிறவங்க. அதை தமிழிசை தமிழிசை தங்கப்பாண்டியன் துர்கா ஸ்டாலின்கிட்ட சொல்லி, மேடம் அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லணுன்னா சரி கூப்பிடுன்னு இருக்காங்க. ஏன்னா கனிமொழிக்கும் ஃப்ரெண்டு, கனிமொழியை தான் அவங்க ஒதுக்கிட்டாங்க. அதனால் தமிழிசை தங்கப்பாண்டியனை வச்சு அவங்கள பிடிச்சாங்க. பிடிச்சி கொடுத்தோன்னே அவங்க எடுத்தோன்னே புத்தகத்தை படிக்கலை. தமிழிசை தங்கப்பாண்டியன் சொல்லிட்டாங்கன்னா சரின்ட்டாங்க. இவங்க பேப்பரில் அடிச்சிட்டாங்க. எதில் அழைப்புதல்ல பேரை போட்டாங்க. முந்தா நாள் சனிக்கிழமை கூட்டம், அந்தம்மா வர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களும் படித்து பார்த்துருக்காங்க. இதை பற்றி என்னடா நம்ம போய் பேசுகிறது, இவ்வளவு கேவலமாக எழுதியிருக்காங்க, இதை பேசுகிறதுக்கு வேணும்ல. புத்தக இது விழானா புத்தகத்தை பற்றி பேசணும். ஆனால் நம்மளால் பேசுவான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன். இங்கே இருக்கிறவங்க விட்டால் சரி, அவங்க தேவு வேணும், முதலமைச்சர் மனைவி இல்லை, இந்திரன் சந்திரன்னு புகழுவான். ஆனால் வடநாட்டுக்காரன் அப்படி புகழ மாட்டான். அவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசுகிற பெரிய ஆள். அதனால் அந்தம்மா கடைசி நேரத்தில் இந்த புத்தகத்தை பற்றி நான் ரிலீஸ் பண்ணாலே எனக்கு அசிங்கம் பண்ண வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் சனிக்கிழமை ரத்து பண்ணி இன்றைக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி வச்சுட்டு அந்த சிவசங்கரிங்கிறவங்க தான் அந்த புத்தகத்தை பெறுவதாக இருந்தது. அந்த புத்தகத்தை அவங்களே நீங்களே ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு யாரோ மல்லிகாங்கிறவங்கள வச்சு அவங்களே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி இன்றைக்கி சனிக்கிழமையே டேட் போட்டாங்க. இன்றைக்கி போட்டால் ஸ்டாலின் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். ஆக இப்போ இன்றைக்கி நடக்குதா இல்லை ரத்து பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை. நியாயமாக இன்றைக்கி ரத்து பண்ணணும். கணவர் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நீங்கள் புத்தகம் வெளியிட்டுக்கிட்டு பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கம் இல்லை. அதனால் ரத்து ஆகிருக்கணும். அடுத்து அதுவே அந்த புத்தகத்துக்கு இயற்கையே தடை விதிக்குது. இப்படியெல்லாம் ஒரு புத்தகமான எவ்வாறு புத்தகத்தோட கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இயற்கையே தடை விதிக்குது. அதனால் புத்தகம் மீண்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த டிஎஸ்பி மயிலாடுதுறை ஸ்டாலின் மாமனார் ஊர், மாமனார் மாவட்டம், ஊரில் மாவட்டம், ஏன்னா ஊர் திருவெண்காடு தானே அந்த மாவட்டம். ஏன்னா அவர் தான் போய் சொன்னார் நான் அந்த ஊர் மாப்பிள்ளைன்னு, அதனால தான் ஸ்டாலின் மாமனார் ஊருன்னு சொல்கிறேன். அங்கே அந்த டிஎஸ்பியை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நேற்று. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். இப்போ டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, எப்படி என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னை விசாரிக்காமல் எப்படி சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எல்லாருமே அதை கேட்டுருக்காங்க, எப்படி விசாரிக்காமல் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. காவல்துறையில் இல்லாதவங்களுக்கு அந்த ரூல் எல்லாம் தெரியாது, சட்ட விதிகள்லாம் தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு தனி ரூல், தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்னு பேர். மற்ற அரசாங்க அலுவலர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு சபார்டினேட் சர்வீஸ் ரூல், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல். ஆனால் போலீஸுக்கு மட்டும் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல். இந்த விதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூலில் ரூல் 3யில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதிகாரி மீது குற்றச்சாட்டு விட்டால் அந்த குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு துறை முடிவு செய்து விட்டால், அந்த குற்றச்சாட்டு கொஞ்சம் சீரியஸான குற்றச்சாட்டாக இருந்தால் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் நடவடிக்கையை தொடரலாம் அப்படின்னு ரூல் 3
3வது ரூல் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் வந்து சொல்லுது. அந்த ரூலை பயன்படுத்தி தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டப்படி ரைட்டு, தர்மப்படி ரைட்டா மனசாட்சிப்படி ரைட்டா அது வேறு. சட்டம் வந்து இதுதான் சொல்லுது, பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், யோசித்து பேசியிருக்கணும், நீங்கள் இது இல்லை இன்னும் என்ன ஆகும்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அவர் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இந்த சார்ஜை போட்டு அவர் விசாரிப்பாங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணிவிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்பீல் போகணும் அரசாங்கத்துக்கு, டிஜிபி ஆர்டர் போடுவார், அரசாங்கத்துக்கு அப்பீல் போகணும். அது ஒரு வருஷம் ஆகும். நீங்களும் மறந்துடுவீங்க, நாங்களும் மறந்துடுவோம், நம்மளும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் முடிய 4-5 வருஷம் ஆகிடும். அதனால் அவருக்கு பென்ஷனுங்கிறது போயிடும். காவல்துறையில் இருப்பவர்கள் சட்ட விதிகளை பார்த்து நியாயம் தர்மத்தை பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே பேச முடியாது. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் மனைவி அவங்கள பற்றி தான் நீங்கள் முதல் பார்க்கணும். அவங்க வாழ்க்கையெல்லாம் வந்து வருங்காலத்தில் உங்களுடைய வருமானம் இல்லாவிட்டால் தபிதாயிரும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் காவல்துறையில் எல்லோரும் வாயை மூடிக்கிட்டு அங்கே எவ்வளவாக அநியாயம் அக்கிரமம் நடந்தாலும் வாயை திறக்காமல் இருக்காங்க. அதுதான் இது. நான் மனிதாபிமானம் இல்லாமல் பல விஷயங்கள் அங்கே நடக்கும். அதெல்லாம் ஏன் பொறுத்துட்டு போகிறாங்க? ஏன் பொறுத்துட்டு பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வாங்குறாங்க போலீஸ்காரன். ஏன் போலீஸ்காரன் போகிறான்? சம்பளம், நாளைக்கு பென்ஷன் வரும். பென்ஷன் இப்போ இல்லைன்னா இப்போ வரவங்களுக்கு பென்ஷன் இல்லைனாலும் பெரிய அளவில் பணம் கொடுப்பாங்க. ரிட்டையர் ஆகும்போது குடும்பத்துக்கும் உதவும். இதுக்கு தானே பயப்படுறாங்க. அந்த பயத்தினால தான் எல்லாருமே அடக்கி வாசிக்கிறாங்க. நீங்கள் நியாயத்தை பேசுனதுனால இனிமேல் வந்து நீங்கள் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இதை பண்ணணும். இந்த என்கொயரி எல்லாம் நீங்கள் சட்டப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு நீதி கிடைக்கட்டும் அப்படின்னு நாம் இறைவனை வேண்டுவோம். அதுதான் டிஎஸ்பி இவருக்கு நம்ம வந்து சுந்தரேசனுக்கு நாம் செய்ய முடிந்தது. அவரே அவர் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டார். காவல்துறையின் விதிகளை பற்றி தெரியாமல் நீங்கள் நீதியை பற்றியும் நியாயத்தை பற்றியும் நேர்மையை பற்றியும் பேச வேண்டிய இடமல்ல அது. இது ஒரு தனி இரும்பு கோட்டை என்பதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கங்க. அவருக்கு தான் தெரியலை, நீங்களாவது புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இந்த அஜித்குமார் கேஸு சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐ முதலே சொன்ன ஒன்றுக்கு மேலே ஆய்க்கலாதாங்க. சிபிஐனாலே என்ன இது ஒரு பெரிய குற்ற வழக்காக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே விசாரிச்சுட்டாங்க. இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டாங்கங்கிறது வந்து ஏற்கனவே மருத்துவ அறிக்கையில் உறுதியாயிடுச்சு. அவரும் செத்து போயிட்டான், அஜித்குமாரும் இறந்து போயிட்டாப்புல. இப்போ போய் ஒரு விசாரணை போட்டால் உனக்கு எதுக்கு அந்த விசாரணையை கொடுக்குறான்? சிபிஐ அதிகாரிகளுக்கு தான் கேட்குறேன். ஏதாச்சும் மூளை இருக்கா அவங்களுக்கு? எதுக்கு கொடுத்தாங்க? இப்போ போய்கிட்டு அந்த மரத்தில் எந்த மரத்தில் தொங்க விட்டு அடித்தாங்க, எந்த இடத்துல அடித்தாங்கன்னு மறுபடியும் இதையே போய் இது பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்கெல்லாம் முடித்து விசாரணையை முடித்த விஷயத்தையே போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நிகிதாவை கூப்பிடு. நிகிதாவை கூப்பிட்டு நீ நகை வச்சுருந்தது உண்மையா ஆதாரம் கொடுன்னு கேளு. காருக்குள்ளே நகை வச்சுருந்தியா ஆதாரம் கொடு, அதை விசாரி. அங்கே இருக்கும்போது நிகிதா காரில் வந்துடும்போது எப்படி வந்தது, யார்கிட்ட பேசுனது, சுற்றி இருக்கக்கூடிய சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க, அதை கேளு. நிகிதாவையும் கூப்பிடல. இன்னும் மரத்தில் தொங்க விட்டான், இதில் அடித்து விட்டான், கம்பில் அடித்தான், இதில் அடித்தான்னு மண்டையில் மூளை இருக்கான்னு தெரியல இந்த சிபிஐக்காரங்களுக்கு. இதாக்கு நீ உன்னை விசாரிக்க சொன்னது இதா? நிகிதா நகையை கொண்டு வந்தது உண்மையா? அதை விசாரி. அந்த பொண்ணு வந்து இந்த இவருடைய அஜித்குமாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிறைய இதில் பண்ணுவாங்க. நிறைய இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ண இது வச்சுருந்தா இதில் பணம் வச்சுருந்தேன்னு சொல்லு அப்படிம்பாங்க. மற்ற எல்லா இதுங்கள்லையுமே சாதாரண பொதுமக்கள் ஏதாச்சும் புகார் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லுவான் பணம் வச்சுருந்தேன் இது வச்சுருந்தேன். அது மாதிரி சொன்னாங்களா நிகிதா? அது மாதிரி சொன்னதுனால தானே இந்த மரணம் நடந்தது. அவர்கள் பொய் சொன்னார்களா அப்படிங்கிறத பார்த்து நிகிதா மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யு. எல்லாத்துக்கும் மேலே நிகிதாட்ட நீ கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஏம்மா நீ ரெக்கமெண்டேஷனுக்கு யாரை பிடிச்ச? எந்த அரசியல்வாதி உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு வேண்டிய அரசியல்வாதி யார்? நீ யார்கிட்ட போய் சொன்ன? அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க? அந்த உயர் அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதியோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அடிக்க சொன்னது யார்? இதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய விடை, இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டிய விடை.
மறுபடி அஜித்குமாருக்கு பைப்பில் அடித்தான், இதில் அடித்தான், மரத்தில் தொங்க விட்டான். அந்த வீடியோ பாருங்கள். அதை போய் மரத்துக்கு கீழே போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது சிபிஐ வந்தானாலே அவனுக்கு ஒன்றுமே உருப்படாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கையும் குட்டிச்சவராக்கினான், 2G வழக்கையும் குட்டிச்சவராக்கினான். அதனால தான் ஜெயலலிதா சொன்னான், நீ என்ன சிபிஐனா வானத்திலிருந்து குதிச்சிங்களான்னு கேட்டாங்க. அது ஒரு மத்திய அரசாங்க ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம நாடு எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு போலீஸே இல்லை, தமிழ்நாடுக்கு போலீஸ் இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு என்ஐஏ விசாரணை அமைப்பு. அவன் வந்துக்கிட்டு இந்த இவங்களை தீவிரவாத எதுவும் போதைப்பொருள் கடத்தல் அதைத்தான் விசாரிப்பான். அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு போலீஸ் விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் அமைப்பு இருக்கணும்ல. சிபிஐ போலீஸ் அமைப்பு இல்லை. அவன் மத்திய அரசாங்கத்து ஊழியர்களை விசாரிக்க உருவாக்கப்பட்டது. இனிமேலாச்சும் மத்திய அரசாங்கம் ஒரு போலீஸ் அமைப்பை மத்திய அரசாங்கத்துக்கு உருவாக்குங்க. இவனுக்கு விட்டிங்கன்னா அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது போலீஸுக்கு இருக்கிறான், திருப்பி அதையே போய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் சிபிஐக்கு சொல்கிறேன், நிகிதாவை கூப்பிடுங்க. நகை வச்சது உண்மையாங்கிறது விசாரித்தா அந்த பெண்ணு மேலே உள்ள நடவடிக்கைக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்க. அது உண்மையிலே நகையில் வச்சு வைக்கலை அப்படின்னா போய் புகாரை கொடுத்ததுன்னு சொல்லி நடவடிக்கை எடுங்க. யாரை ரெக்கமெண்டேஷன் பிடிச்சது, எந்த அதிகாரி பேசுனா, இந்த அம்மா பிடிச்சது இதிலிருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து பேசினவன் யார், அந்த அதிகாரி, அவனை பூரா குற்றவாளியாக கொண்டு வாங்க. அதுதானே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். கோர்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதானே. அதை செய்யாமல் இழுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க 1 மாதத்தில் முடிக்கணும். இவங்க எந்த லட்சணத்தில் விசாரிப்பாங்கங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் சிபிஐக்கு சொல்கிறேன், ஒழுங்கான முறையில் விசாரிங்க, சரியான கோணத்தில் உங்கள் விசாரணையை திருப்புங்கள் அப்படிங்கிறத சிபிஐக்கு நம்ம செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது ஓடிபி கேட்டு மோசடி. நம்ம அப்போவே சொன்னோம், ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு தூக்கில் தொங்கலாம். உங்கள் அப்பா இருக்கும்போது இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. கள்ள ஓட்டு ஆள் இல்லாதவனெல்லாம் உள்ளே சேர்க்குறது, ஆள் இருக்கிறவன் செத்தவன் ஓட்டெல்லாம் போடுறது, அவன் 2 மணிக்கு போடுறவன் தெரிஞ்சுட்டு காலையில் 8 மணிக்கு அவன் ஓட்டை போடுறது, இதுதான் கள்ள ஓட்டு. விஜய் படத்தில் கூட வரும், அவர் ஓட்டு போட வருவார், ஏற்கனவே போட்டு போயிடுவான் அவர் படத்தில், சர்க்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கருணாநிதி பீரியடில் அப்படி. இப்போ ஸ்டாலின் பீரியட் வந்துருச்சு. இப்போ டெக்னாலஜி ரொம்ப இதாகிப்போச்சு. வாட்ஸ்அப் வந்துருச்சு, ட்விட்டரு, ஃபேஸ்புக், என்னென்னமோ இதெல்லாம் வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம அப்பா பாணி வேணாம்ப்பா, நம்ம புது பாணியை பிடிச்சிடலாம், நமக்கு சபரீசன் பாணி அது, அவர் தான் பெண்டுன்னு வச்சு இந்த தில்லு முழு பண்ணுற அத்தனையாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டார், மாமா அதெல்லாம் வேணாம் மாமா, ஓடிபியில் மோசடி பண்ணலாம் அப்படின்ட்டு போனான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓடிபி கொடுன்னு ஓடிபி கொடுத்தவன் எவன், அதான் உங்களை தான் சைஃபர் கிரைமில் சொல்லிக்கிட்டு இருக்கானே, ஓடிபி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, உங்கள் பணத்தை திருடிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா பேரும் ஓடிபி கேட்டவொன்னே கொடுத்தான். அவன் ஓடிபி போனவனெல்லாம் மெம்பர் ஆக்கிட்டான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டீர்கள்னு மெசேஜ் அனுப்புகிறான். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் கோர்ட்டில் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அதில் ஓடிபி கேட்டு மோசடி பண்ணுறாங்க. ஆதார் கார்டு, ஓடிபி எல்லாம் அவன் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவருடைய தனிப்பட்ட விவரங்கள், அதை மற்றவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறத போட்டாங்க. போட்ட உடனே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. எவன்கிட்டையும் போய் ஓடிபி கேட்குற ஃப்ராடு பத்தனத்தை பண்ணாத அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இனி வேறு ஃப்ராடு தனம் பண்ணுவான். இப்போ ஓடிபி ஃப்ராடு தனம், அடுத்தது யோசிப்பான். யோசிக்கிறதுக்குனே 200-300 பேரை வச்சு ஃப்ராடு பண்ணுறதுக்குனே நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம வீடியோவை இந்த சபரீசன் குரூப்பு, டிஎம்கே ஐடிவிங்க குரூப்பெல்லாம் பிளாக் பண்ணுறான். அதாவது மற்றவங்க பார்க்காத மாதிரி சில வழிகள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதிக வியூஸ் போகாமல் நிறுத்துகிறான். அதனால் நம்ம இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், டெய்லி நம்ம இது வரும் ஞாயிற்றுக்கிழமையை தவிர. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாள் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூடியூப்பில் போய் தேடுதல்னு இருக்கும், ஒரு லென்ஸு மாதிரி, அதில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நேதாஜி டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்துடும், பார்த்துருங்க. நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்க விடாமல் பல மோசடிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு இந்த ஓடிபி மாதிரி இது ஒரு, அவங்கள எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவங்க வீடியோவை மற்றவங்கள பார்க்க விடக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து பத்திரிகைக்காரனுக்கு பணம் கொடுக்கறது, ஆள் வச்சு அடிக்கிறது, இப்போ என்னடானா அவனை பார்க்க விடாமல் தடுக்கிறது, இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த டிஎம்கே குரூப். அதனால் இது மாதிரி அந்த ஓடிபியில் இப்போ ஹைகோர்ட் தடை கொடுத்துட்டாங்க. அப்போ தடை கொடுக்கும்போது அரசாங்க வக்கீலை கேட்குறாங்க, என்னையான்னு. அவன் திமுக மேடையில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். அரசாங்க வக்கீல் ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க, நீ திமுக வழக்கறிஞரா அரசு வழக்கறிஞரா? ஹைகோர்ட் கேட்குறதே தப்பு. திமுக அரசு வழக்கறிஞர் பூரா இன்றைக்கி திமுக வழக்கறிஞர் தானே இருக்கான்.
என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் படித்தவங்க விவரம் தெரிஞ்சவொடனே அரசு வழக்கறிஞரை போடுவான். திமுகவில் வந்து முட்டாளுகளை பூரா அரசு வழக்கறிஞராக போட்டுருக்கான். எல்லா கேஸும் காலி. அரசாங்க சார்பில் போட்டு அத்தனை வழக்குகளும் தோற்றுரும். ஏன்னா எல்லா முட்டாள்களையும் அரசு வழக்கறிஞராக்கி விட்டார் ஸ்டாலின். அவர் பார்த்தது நம்ம கட்சியில் எத்தனை நாள் இருக்கான். இதுதான். அப்போ அதைத்தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க. சென்னை மதுரை உயர்நீதிமன்ற நீ வழக்கறிஞர், நீ அரசு வழக்கறிஞரா இல்லை திமுக வழக்கறிஞரான்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ கேவலம். நல்ல வேலை ஸ்டே கொடுத்துட்டாங்க. நீ ஓடிபி வேலை செய்யாது. ஆனால் அடுத்து ஒரு ஃப்ராடு தானே ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்பப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் இந்த இது ஃப்ராடுன்னு. ஆனால் இப்போ எல்லோரும் பேங்க்கில் இருக்கிற பணத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபியில் உங்கள் பணத்தை நிறைய இதில் திருடினாலும் திருடிடுவான். மும்புறா திருடன் தானே. தலைவன்லேருந்து தொண்டன் வர திருடன் தானே. அதனால் ஓடிபியில் பணம் எதுவும் இழந்திருக்கீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு கூட இந்த ஓடிபியை உபயோகப்படுத்துவார்கள். இனி எவன் கேட்டாலும் ஓடிபியை கொடுக்காதீங்க. திமுக காரன் ஓட்டு கேட்டு உள்ளே வந்தால் விரட்டி அடிங்க. ஸ்லிப்பு கொடுப்பான், பூத்து ஸ்லிப்புன்னு. டிஎம்கே காரன் கொடுத்தா வாங்காதீங்க. நீங்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தோம், வேறு எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. சுயேட்சை கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க. இந்த பூத்து ஸ்லிப்புன்னு டிஎம்கே காரன் கொடுத்தா வாங்காதீங்க. ஓட்டு போடுற அன்றைக்கி டிஎம்கே காரன் வந்து பல பொய்யான செய்திகளை பரப்பான், விரட்டி விடுங்க. நீங்கள் இங்கேருந்து ஓட்டு போடும்போது டிஎம்கே காரன் ஆட்டோ வண்டியில் ஏற்றுவான், ஏறாதீங்க. அவன் வண்டியில் போகிற வரை இவங்க முகத்தில் முழிக்காமல் போய் ஓட்டு போட்டுவாங்க. அதனால் ஒரு மோசடி நிறுத்திய மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளோதான். இவ்வளவு ஓடிபி அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு அவங்க கூட்டணி கட்சி திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுகிற டைப்பான். இப்போ சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிப்பாங்களாம். அது மாதிரி எடப்பாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுக்கிட்டு போயிட்டார். நாங்கள்லாம் அன்னைக்கே எழுதி அன்னைக்கே படித்து அன்னைக்கே பரிசு எழுதுகிறோம். நாங்கள் அன்னன்னைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணுறோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில் ஃபெயில் ஆகிறவங்க. சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார். சிலபஸ் எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சுட்டார். அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். அதில் 2 இது இருக்குது. பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா முதல் பெஞ்சு 2-3 ஃபஸ்ட்டு ரோல்லாம் நல்லா படிக்கிறவனும் வைப்பாங்க. இந்த அன்னைக்கே படிக்கிறவங்கலாம் கடைசி ரோ. மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. படிக்காதவன் ஒழுங்காக வரமாட்டான், அவெல்லாம் கடைசி பெஞ்சு. அதனால் இவங்களை பூரா கடைசி பெஞ்சில் இருந்தவங்க. திருமாவளவன் சொல்கிற திமுக அவங்க கட்சி இதெல்லாம் அதான் சொல்கிறேன். நாங்கள்லாம் அன்னைக்கே படித்து அன்னைக்கே எழுதுவோம். அன்னைக்கே படித்து அன்னைக்கே எழுதுனவங்கள 90% பிட்டு அடிப்பான். ஸோ இவங்க பிட்டு கோஷ்டிங்கிறத அவரே ஒத்துக்கிறார். ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கக்கூடாதா? திருமாவளவன் கேட்குறேன். இன்றைக்கி நீட்டுக்கு படிக்கிறாங்களா மாணவர்கள், அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து உழைத்து பாஸ் பண்ணுறாங்க. அதனால் பிட் அடிக்கிற கோஷ்டி நீங்கள். அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுறத பெருமையாக சொல்லாதீங்க, அது கேவலம். உங்கள் இதெல்லாம் அப்படி தானே. அன்றைக்கே வந்து அன்றைக்கே கள்ள ஓட்டு போடுற ஆளுங்க நீங்கள். உங்களுக்கு எதுக்கு போய் மக்களாவது ஓட்டாவது 4000 ரூபா கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவீங்க. எலெக்ஷனுக்கு முதல் நாள் 4000. இப்படி தானே பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பெருமையாக சொல்கிறீர்களா எங்கள் சாதனைன்னு சொல்லி. அதனால் இதுக்கு இடையில் இவர் இப்போ அதிமுகவிலேருந்து அன்வர் ராஜான்னு ஒருத்தர், அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். அவர் சேர்ந்தார் கதையெல்லாம் எனக்கு தெரியும். அவர் ராமநாதபுரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம். அவர் இஸ்லாமியர்கிட்ட ஓட்டு கேட்டு போனால் நீங்கள் பாஜகவோட சேர்றீங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோன்ட்டாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் பேசுகிறத பார்த்துட்டு அவரே முடிவு பண்ணிட்டார், இனி இருந்தால் இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுகாதுன்னு. அவர் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்கே விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் திமுகவில் சேர்த்துக்கா தயாராக இல்லை. அதுக்கு ஆளுகளை பிடிச்சி அவர் திமுகவில் சேர்க்குறதுக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் கட்சி விட்டு போயிட்டார். அவருக்கு என்ன, அவருக்கு ஒரு தனியாக நின்னாருன்னா 50 ஓட்டு கூட விழுகாது இருக்குது. அதனால் அவர் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் அன்வர் ராஜா போகட்டும். ஆனால் இன்றைக்கி சன் டிவியில் தூண்டி விடுறான். எடப்பாடி சொல்கிறான் கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, ஆட்சியில் பங்கு கொடுப்பலாம் கனவுல கூட நினைக்காதீங்க. இருக்கிறவர் கூட்டணி விரும்புகிறவங்க மற்றவங்களாம் வெளியில் போகணும். எடப்பாடி பேசுனதா சன் டிவியில் போனால் இன்னும் திருந்தலை. சன் டிவியை பார்க்காதீங்க. அதிமுகக்காரங்க, எம்ஜிஆர் ஆளுங்க, எங்களுடைய நேதாஜி இது ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சன் டிவியை பார்க்காதீங்க. அவங்க ரோட்டுக்கு வரட்டும். டிவி மூடுனா ரோட்டுக்கு வந்துடுவாங்க. பழையபடி வீடு ஏலத்துக்கு போகிற நிலைமை வரட்டும். நம்ம எல்லாரும் பார்க்குறோம் சன் டிவியை. கட்சி சார்போடையாக பார்க்குறீங்க, பொழுதுபோக்கை கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்.
அரசாங்க டிவி இருக்கும்போது சன் டிவி வந்து பல பொழுதுபோக்கை கொடுத்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா, அதை கட்சி சார்பில் மாற்றி திமுகவுக்கு ஜாழா அடிக்கிறது பண்ணாலும் பரவாயில்ல, அதிமுக தலைவர்கள் எல்லாம் கொச்சப்படுத்தி எந்த எம்ஜிஆர் வீடு ஏலத்துக்கு போகும்போது ரோட்டில் நின்னாங்களோ அந்த எம்ஜிஆரையே இவர் வந்து போதைப்பொருள் சாப்பிட்டாரான்னு சொல்லி அவங்களுக்கு கிட்னி கொடுத்தவங்களை வச்சு கேள்வி கேட்ட கேவலமானவங்க இவங்க. அவன் போடுறான் அன்றைக்கி எடப்பாடி இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லுவாங்களா யாராச்சும்? பிஜேபி இஷ்டம் இருந்தார் இல்லைன்னா போகணும்னு சொல்லி இட்டுக்கட்டி போடுறாங்க. அதனால் திமுக தலைவர்களுக்கும் சொல்லி அதிமுக தலைவர்களுக்கும் சொல்கிறேன், பாஜகவுக்கும் சொல்கிறேன், இந்த டைமில் பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் திரித்து செய்தியாளாக வரும். கூட்டணி பற்றி யாருமே வெளியில் பேசாதீர்கள். அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் உங்கள் தலைவர்கள்ட்ட பேசுங்க. கூட்டணி பற்றி வெளிப்படையாக வெளித்தளங்களில் எதுவும் பேசாதீங்க. அது கூட்டணியை பாதிக்கும். ஸ்டாலின் திரும்ப வர்றதுக்கு வழிவகுக்கும் என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சீமான் செய்திகள். சீமான் ஒன்று சொன்னது ரொம்ப பெரிய செய்தியாயிடுச்சு. காமராஜ் இறக்கும்போது அண்ணா வந்து ரொம்ப தேம்பி அழுதாருன்னு ஏதோ சொன்னதாக போட்டாங்க. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அண்ணாதுரை இறந்தது 1969. காமராஜர் வந்து 74, 75 அந்த இதில் தான் இறந்தார். அதனால் ஸ்லிப் ஆஃப் த டங், அதாவது நாக்கு தவறி பேசியிருப்பார்னு தான் எடுத்துக்கணும். இது சகஜம், எல்லாருக்குமே பேசும்போது நாவு தடுமாறுது. அந்த அடிப்படையில் பேசியிருப்பார். ஏன்னா அவர் காமராஜர் மேலேயும் மதிப்பு உள்ளவர், அண்ணாதுரை மேலேயும் சீமானுக்கு மதிப்பு அதிகம், மரியாதை அதிகம். அதனால் இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சீமானுடைய கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துடுச்சு. அந்த விஜயலட்சுமிகிட்ட கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, என்னம்மா சமாதானமாக போகிறீங்களான்னு. எனக்கு சமாதானம் வேண்டாம், எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா உங்கள் பதிலை 4 வாரத்தில் ஃபைல் பண்ணுங்கம்மா, தாக்கல் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை, விஜயலட்சுமி இதை வந்து சுமூகமாக தீர்த்துக்கங்க. அதை பெரிதாக்க விடாதீங்க. அது மிகப்பெரிய விஷயமாகிடும். அதை சுமூகமாக உங்கள் இதை யூஸ் பண்ணி, உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி சுமூகமாக தீர்த்துக்கங்க. சட்டப்படி அது மிகப்பெரிய பிரச்சனையாக வருங்காலத்தில் அமையும். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது ஏன் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் சட்ட நிபுணரில் ஏன் இப்படி போட்டு ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் எனக்கும் புரியலை. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணக்கூடாது, இதை விசாரிங்கன்னு செந்தில் பாலாஜி மாதிரி அது தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா சீமானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். அது வந்து பாலியல் பலாத்கார வழக்கு தூக்கு வர உண்டு. தூக்கெல்லாம் கேங் ரேப்புக்கு தான் கொடுப்பாங்க, கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் என்பதை சீமானவர்களுக்கு ஒரு சட்ட அறிவுரையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.